அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் கடந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்ட பைக் டாக்ஸி சேவையை தற்போதைய மோட்டார் வாகன சட்டத்தின்படி மீண்டும் தொடங்க அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? இந்த மாநிலத்தில் ரத்து செய்யப்பட்ட பைக் டாக்ஸி சேவையை மீண்டும் தொடங்க அனுமதி அளித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னா கர்நாடகம். சாலையோர வியாபாரிகளின் நலனுக்காக UPI உடன் இணைந்த ரூபாய் 30,000 வரை சுழல் நிதிக்கடன் பெறும் வகையிலான எந்த சேவையை பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் வெளியிட்டார்? கிரெடிட் கார்டு. அறிவியல் மற்றும் பொறியியல் துறையின் கீழ் நடப்பு ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வாகியுள்ள தமிழக விஞ்ஞானி யார் அப்படின்னா காமகோடி. என்ன விருது? பத்மஸ்ரீ விருது. எந்த துறைக்காக? அறிவியல் மற்றும் பொறியியல் துறைக்காக. தமிழகத்தின் எந்த மாவட்டத்தை சேர்ந்த பெண் விவசாயிகள் சிறுதானிய உணவுப் பொருட்களை நேரடியாக சந்தை வரை கொண்டு சேர்த்து வருவது உற்சாகம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்? கள்ளக்குறிச்சியில் தான் பெண் விவசாயிகள் சிறுதானிய உணவுப் பொருட்களை நேரடியாக சந்தைக்கு கொண்டு சேர்க்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட எந்த நாள் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 25. ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினம். தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட நாள். இந்தோனேசியாவில் நடந்த சூப்பர் 500 அந்தஸ்து பெற்ற மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடரில் இந்தோனேசியா பேட்மிண்டனில் அதிவேகமாக பந்தை ஸ்மாஷ் செய்த வீராங்கனை வரிசையில் முதலிடம் பிடித்த இந்திய வீராங்கனை சிந்து. நாளை அடுத்த கரண்ட் அஃபேர்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.